திங்கட்கிழமை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான அரிசி பருப்பு சாதம் கொங்கு நாட்டு ஸ்பெஷலான அரிசி பருப்பு சாதம். வாரத்தில் ஒரு நாள் இந்த சாப்பாடு சாப்பிட்லன்னா என்னமோ மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. அதுக்கப்புறம் பச்சை புளி சாதம். சாப்பாடு மீதமாச்சுன்னா நைட்டு வந்து பச்சை புளி ஊற்றி வச்சு அடுத்த நாள் சின்ன வெங்காயம் வரமிளகாய் கடலப்பருப்புலாம் போட்டு சூப்பராக செய்வாங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் எல்லாருமே சாப்பிட்ருக்கோம் இந்த பச்சை புளி சாதம் தான். அதுக்கப்புறம் இட்லி சிக்கன் குழம்பு ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லாதனால பொட்டுக்கடலை மட்டும்தான். பொரியல் வந்து பீட்ரூட் பொரியல். இது 2 சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து ஒரு பாக்ஸுக்கு வந்து பச்சை புளி சாதமும், ஒரு பாக்ஸுக்கு அரிசி பருப்பு சாதம், பீட்ரூட் பொரியல், கடலப்பருப்பு. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மீலோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நிறைய ரெசிபீஸ் வந்து இனிமேல் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்